அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக் டு வாட்ச் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் லெவல்ஸ், ஸ்டாக் டு வாட்ச் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 minutes சார்ட்டு. நாம் 2 days-ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னா 10th and 11th இந்த 2 டேட்லையுமே நாம் இண்டெக்ஸில் வந்து எந்த ஒரு பொசிஷனுமே நம்ம எடுக்கலை. அது நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, இது மாதிரியான ஒரு சைட்வேயான மார்க்கெட்டில் நாம் எந்த ஒரு ட்ரேட்டுமே எடுக்கிறதில்ல. நல்ல ஒரு மொமெண்டம் தரக்கூடிய டைமில் நாம் ட்ரேட் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறனால எவ்ரிடே நாம் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் எடுக்கிறது இல்லை. ஸ்டாக் ஆப்ஷன் அண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷனாக இருக்கட்டும், நமக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் அதில் ட்ரேட் எடுப்போம். நம்ம இந்த 2 டேயுமே நாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம், ட்ரேட் எடுக்கலை. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேட் வந்து நம்மளுடைய கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும், ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்பவே கம்மியான இருக்கிற ட்ரேட் எடுக்கும் பொழுது நம்மளுடைய அந்த ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நமக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலுமே. அதுக்காக தான் நாம் இந்த மாதிரியான ஒரு சைட்வேல் மார்க்கெட்டில் வந்து நாம் ட்ரேட் எடுக்கிறத வந்து மோஸ்ட்லி வந்து நாம் அவாய்ட் பண்ணுறோம். இருந்தாலும் நம்மளுடைய லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்துக்கலாம். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே கிட்டத்தட்ட இந்த லெவலில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஓப்பன் ஆகி எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இதில் இருந்து ஒரு அப்சைட் ரேலி கொடுத்தவங்க இந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இருந்துச்சு. இருந்தாலும் எத்தனை 5 minutes கேண்டில் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து ஹிட் ஆகிட்டு அகெயின் வந்து இந்த லைனையும் நமக்கு உடைக்க முடியாமல் ஒரு மாதிரியான ஒரு சைட் வேலையே முடிச்சிட்டாங்க. அகெயின் நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட் பக்கத்துலேயும் வரல, அப் சைட் டார்கெட் பக்கத்துலேயும் போகாமல் நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேயே வந்து நிஃப்டி இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு வந்து எந்த மாதிரியான இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுடைய லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட்டு. நாம் நேற்று ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆனாங்க. ஈவன் 5 minutes லோ கூட வைக்காமல் அகெயின் வந்து சூப்பரான ஒரு அப்சைட் ரேலி எந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த டைம்லேயே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் டவுன்ஃபால் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும். இந்த இடத்துல பாருங்கள் அகெயின் வந்து என்னதான் ஒரு அப்சைட் ரேலி கொடுத்துருந்தாலும் கூட அந்த 49,934.85 அப்படிங்கிற நம்பர்ஸில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஈவன் ஒரு கேண்டில் கூட அப்சைடில் க்ளோஸ் வைக்க முடியாமல் சூப்பரான ஒரு டவுன்ஃபால் அகெயின் எந்த இடத்துல இருந்து அப்சைடு வந்து எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஒரு ரெட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனாலும் கூட அந்த ரெட் கேண்டிலோட லோவில் வந்து க்ளோஸ் வைக்க முடியாமல் இந்த இடத்துலையே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த நம்பரோட பவர் அப்படின்னு சொல்கிறது. நம்ம இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்குமே இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நாம் கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில் வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு சைட்வே மார்க்கெட்டில் கூட நம்மளால் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் இந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும் பொழுது. இப்போ நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். மற்றும் நாளைக்கு வந்து என்ன மாதிரியான மார்க்கெட் இருக்கும், கேப் அப் ஆர் கேப் டவுன் இல்லை ஒன் சைட் மார்க்கெட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவும் நாம் இன்னைக்கு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நாம் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே சொன்ன மாதிரி தான் இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். இந்த 2 நம்பருமே நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான நம்பர்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே மார்க்கெட் வந்து எந்த ஒரு க்ளோஸுமே கீழே வைக்காமல் நல்ல ஒரு அப்சைட் ரேலி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில், அதாவது ஜூன் 3ஆம் தேதியோட ஹை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 2 days-ஆகவே சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஜூன் 3ஆம் தேதியில இருந்தே வந்து இந்த ஹை வந்து நமக்கு ஹை பார்த்தீங்க அப்படின்னா 23,338.70 இந்த ஹை வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஹை. இந்த ஹையில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்குமே டேயில் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் பொழுது தான் நமக்கு நல்ல ஒரு அப்சைட் ரேலி வந்து நம்மளால் அப்சைடுக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். அது வரைக்குமே மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான ஒரு சைட் வேலையும் இல்லை அப்படின்னா இதில் இருந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்து இந்த லோவெல்லாம் நமக்கு க்ளோஸ் வைக்கும் பொழுது நம்மளுடைய இந்த 20,419 அப்படிங்கிற நம்பர்ஸை வந்து டச் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் பக்கத்தில் டச் ஆகும் பொழுது நம்மளுடைய பேஸ்ட் ஆன் இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கட்டும்
இல்லை இந்த லெவலில் நமக்கு சின்னதாக ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும் பொழுது அதில் இருந்து நம்ம ட்ரேட் அப்சைடுக்கு எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் ரேலி வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் நாம் 2 டேஸாகவே எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கலை. நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது மேலே போகும் பொழுது நல்ல ஒரு அப்சைட் ரேலி நமக்கு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த நம்பர்ஸ் வரைக்கும் டச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. சேம் தான், நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரியே வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பேங்க் நிஃப்டிலையும் ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர்ஸ். மற்றும் நம்ம நிஃப்டியில் வந்து எப்படி வந்து ஜூன் 3 வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான லெவன் சொல்கிறோமோ அது மாதிரியே வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6th இந்த டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதனுடைய லோ கட் ஆகாத வரைக்குமே நமக்கு டவுன்ஃபாலுக்கு வந்து வாய்ப்பு எதுவுமே இல்லை. அகெயின் பாருங்கள், இந்த ஹைக்கு உடச்சி மார்க்கெட் க்ளோஸ் வச்சால் கூட இன்னுமே வந்து இந்த நம்பர்ஸ், அதாவது 49,675 அரௌண்ட் இந்த நம்பருக்கு கீழே இன்னும் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் வைக்கலை. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாம் நல்ல ஒரு அப்சைட் ரேலியில் தான் இருக்கும். அப்படின்னாலும் கூட பேஸ்ட் ஆன் நியூஸாக இருக்கட்டும், இது மாதிரியான ஒரு 3rd ஜூன் அண்ட் 6th ஜூனாக கேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டான ஒரு மார்க்கெட்டை தான் இப்போதைக்கு வந்து நமக்கு கொடுத்துட்ருக்கு. இந்த லெவலுக்கு மேலே நாளைக்கு க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த லெவல் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்து ஒரு 5 minutes or 15 minutesல நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் இருந்து நாம் நல்ல ஒரு அப்சைட் ரேலி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் வந்து இந்த கேண்டிலோட லோ கட் ஆச்சு அப்படின்னா இதில் இருந்து நமக்கு இந்த நம்பர்ஸுமே டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளையோட கேண்டில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு அப்செட் ரேலியில் இருந்தாலும் கூட இந்த இடத்துலலாம் நமக்கு டச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கேஷ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து நிஃப்டி வந்து டச் ஆகும் பொழுது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இருக்கட்டும் நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு அப்சைட் ரேலி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இதில் இருந்தே ஸ்ட்ரகிள் பண்ணி நமக்கு மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நாளையோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ட்ரேட் இருக்கிறனால மார்க்கெட் வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே நாளைக்கு ஒன் சைடு மொமெண்டம், அதாவது நாளைக்கு மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி ட்ரேட் ஃபார் பேங்க் நிஃப்டிக்கு மேபி அப் சைடு இல்லை டவுன் சைடு ஏதாவது ஒரு பக்கம் நல்ல ஒரு மொமெண்டம் தரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாம் என்ன மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நாம் எடுக்கிற ட்ரேட்ஸ் மட்டும்தான் நம்ம அதில் போஸ்ட் பண்ணணும். நீங்கள் அதில் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து கூட அதில் நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். இது வரைக்குமே நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டே 1ல் இருந்தே ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன இல்லை டார்கெட் என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள். அதனுடைய ஸ்டாப் லாஸ் டார்கெட் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ், டவுன் சைட் லெவல்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் அப்போயே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதையுமே பேஸாக வச்சு நீங்கள் இன்ட்ராடேலேயே வந்து லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் மார்க்கெட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும். இது பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ், அதாவது நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஹிந்து பெட்ரோ, Godrej Consumer Product, Ipca Lab, LT, Oberality, RBL Bank, Rec Limited, IDFC First Bank, Wipro. இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நாளைக்கு 15 minutes ரூல்ஸ் மட்டும்தான். நம்ம எவ்ரிடே சொல்கிறோம், நாம் போடுற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டில் கட் ஆகும் பொழுது நீங்கள் அப்சைட் ட்ரெண்டாக இருக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு 15 minutes லோ கட் ஆகும் பொழுது நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம
டேயில் நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கேஷ் மார்க்கெட்டை இப்போ உதாரணத்துக்கு ஹிந்து பெட்ரோ வந்து நாளையோட கேண்டிலோட ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி கமிங் டேஸில் வந்து இதை நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அன்னையோட லோவையே நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் எடுக்கும் பொழுது அது நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இல்லை நாம் எடுக்கிற ட்ரேடாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய லாப நஷ்டத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.